ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்தூர் விலாக்ஸ் பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபன்னான நிறைய விஷயம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கும் பசங்களுக்கும் வின்டர் பிரேக் ஹாலிடேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் 3 பேரும் இருந்துகிட்டு இருந்தோம். ப்ளஸ் வேறு எங்கள் அப்பா ஆக்சுவலாக ஜாப்காக சித்தூருக்கு தான் ரீலோகேட் ஆகியிருந்தார். ஸோ அங்கே 6 months பிஃபோரே சித்தூரில் இருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு போன ஒரு வீடு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ திருப்பியும் வீடு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் மெயினில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ எங்களுக்கு ஹாலிடேஸும் வேறு கூட. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிச்சன் ரூம் பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டோன்னா வீக்லி அட்லீஸ்ட் த்ரைஸ் இல்லை ஒரு 4 times ஆச்சும் அவருக்கு தேவையான ஏதாச்சும் சமைச்சிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹோட்டலில் டிபெண்ட் ஆக முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் நாங்கள் போகிறோம். போகிறச்ச நாங்கள் கலாச்சிட்டு இருந்தோம், லைக் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா அந்த பாலா டைரக்ஷனில் பரதேசின்ற ஒரு மூவி வரும் இல்லைங்களா. அதில் சில அகதிங்களெல்லாம் டீ பறிக்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டுன்னு, ப்ளஸ் என் பசங்கள்லாம் அதோட சேர்ந்து இன்னும் அவங்களோட டைலாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் தென் நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்களோட திங்ஸ் நாங்கள் பேக், அது ஒரு நாளாக இருந்தாலும் அந்த பேக்கிங்குன்னு வந்தாலுமே ஏதோ ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி ஆகிடும் எங்களுக்கு. ஸோ அந்த பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1:30 2 o'clock ஆகிடுச்சு. அண்ட் தென் ஃபுல்லாக வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டை பாத்திரம்லாம் கழுவிட்டு நீட்டாக எல்லாத்தையும் வைண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ண எல்லாமே பார்த்துட்டு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் எல்லாமே பார்த்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் லன்ச் பிளான் பண்ணலை வீட்டில். ஸோ போகிற வழியில் லன்ச் வச்சுக்கலான்ற மாதிரி தான் ஐடியா. அண்ட் தென் அதுலேயும் ஒரு டிஸ்கஷன் என்னென்னா பூந்தமல்லியிலே சாப்பிட்லாமா இல்லை காஞ்சிபுரம் போகிற வழியில் சாப்பிட்லாமா அப்படின்றதும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு பசங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் வேண்டான்னு. என்னோடய பிளான் என்னன்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா டின்னரும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா 6 o'clock மேலே வேண்டாம், ஏன்னா புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் சித்தூரில் பயங்கர குளிர்னு இவங்க அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக மலை பிரதேசம் மாதிரி இருக்கும். நம்ம சென்னை குளிரெல்லாம் ஒன்றுமே இல்லை, சித்தூரில் பயங்கரமாக குளிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு பனி மூட்டமாக இருக்குது. அதாவது இது நான் இந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு 4 o'clock அப்படி இருக்குங்க. பயங்கரம் பனியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணேன். ப்ளஸ் ஹைவே ரோட்டில் எப்பவும் நம்மளுக்கு போகும்போது அந்த 2 பக்கமும் அந்த க்ரீனரி பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு அதாவது நார்மல் பார்க்குற ரோடுக்கும் இந்த ரோடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏதோ ஒரு சொல்ல தெரியாத ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசில் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். ப்ளஸ் இன்னைக்கு க்ளவுடியாக இருந்ததும் ஒரு ரீசன். க்ளவுடின்னு சொல்ல முடியாது, அது பனி மூட்டமாக இருந்தது. ஸோ அப்புறம் நாங்கள் கொஞ்சம் இந்த காஞ்சிபுரம் நெருங்கிட்டே இருக்கும் போது இவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க, இந்த புதுசாக ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் சரோவர் அப்படின்ற ஹோட்டல் கட்டியிருந்தாங்க அப்படின்னு. தென் ப்ளஸ்ங்க பயங்கரம் இந்த காஞ்சிபுரம் வேலூர் அந்த ஹை ரோடெல்லாம் ஏதோ ரோட் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. ரோடு ரொம்ப குறுகலாக இருந்ததுனால பயங்கரம் டிராஃபிக்குங்க. ஸோ அதெல்லாம் மீட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக காஞ்சிபுரத்தில் தலப்பாக்கட்டியில் நாங்கள் சாப்பிட போனோம். நாங்கள் போன டைமுக்கு எதுவுமே இல்லை. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா பிரியாணியில் எல்லாம் பிரியாணியும் காலி, வெறும் குஸ்கா தான் இருந்தது. ஸோ குஸ்காவுக்கு தான் நாங்கள் சைட் டிஷ் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ கீ ரோஸ்ட் வாங்கியிருந்தோம். என் பையன் சிக்கன் 65 பிரியாணி வாங்கியிருந்தேன். எல்லாமே குஸ்கா பேஸ் தான். பசங்களோட அப்பா மட்டும் இந்த தொன்னை பிரியாணின்னு வாங்கினாங்க. அது புதினா ரைஸ் மாதிரி இருந்தது ஹானஸ்ட்டாக சொல்ல போகணுன்னா. அண்ட் தென் ஆம்லேட், என் பையன் ஆம்லேட் சாப்பிட மாட்டான். ஸோ எங்கள் 3 பேருக்கு மட்டும் நாங்கள் ஆம்லேட் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக ஃபைனல் டச் இதோட முடித்தாங்க. பிரெட் ஹல்வோட என் பசங்க முடித்தாங்க. நான் கட்டாயமாக கட்டஞ்சாயாக தான் குடிக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அவங்க அப்பா நார்மல் டீ. அண்ட் தென் நாங்கள் கிட்டத்தட்ட சித்தூரை நெருங்கிட்டோங்க.
ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டே இன்றைக்கி வந்து இப்படி போச்சு. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எப்போவுமே எல்லாருக்குமே லாங் ட்ரைவ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுலேயும் ரொம்ப ரொம்ப நான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த லாங் ட்ரைவெல்லாம். ப்ளஸ் நான் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் மருதாணி இலை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ சித்தூருக்கு இவங்க அப்பா வீட்டுக்கு வந்த உடனே இவரோட வீட்டுக்கு முதல்ல மிக்சியை தேடி மருதாணி அரைச்சி மருதாணியை வச்சுட்டேன். மருதாணி ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டேங்க. ஸோ மறக்காமல் லைக்